சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ மட்டும்தான். அன்னைக்கே அந்த சாமியார் பொம்பளை சொல்லிட்டு தானே போனாங்க, இவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு யாருக்குமே எந்த ஒரு நிம்மதியுமே கிடையாது, அதனால் இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுக்கு எடுத்தாலையும் சாமியார் பொம்பளை சொன்னாங்க சாமியார் பொம்பளை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாரு. ரவியே இருந்துட்டு இந்த முட்டாள் போய் மாட்டிக்கின பின்னாடி அண்ணி தான் கிரேட்டாக அவங்க மூலியை யூஸ் பண்ணி அந்த ரோகிணிக்கிட்ட இருந்து நம்ம மனோஜை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இல்லாட்டி இந்த அடி முட்டாள் போய் ஜெயிலில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரவியும் விஜய்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் காரணம் இவ தான். இவளோட கெட்ட நேரம் தான் என் பிள்ளையை இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களாம் மட்டும் புருஷ மண்ணாட்டியோட சந்தோஷமாக இருக்கீங்க, ஆனால் நான் மட்டும் என் புருஷனை எழுந்துட்டு விதவையாக நிற்கணுமா? இது என்ன இது? நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேன்றீங்கள அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. முத்தை இருந்துட்டு இவங்க சொல்கிற எதையும் நீ பெருசாக எடுத்துக்காத மீனான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவால் தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு ரூம்க்கு போயிடுறாங்க. முத்து தான் வந்து மீனாவை சமாதானம் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேங்க. வாங்க மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா, காலையில் தானே வந்துட்டு போனீங்க, எனக்கு மனசே சரியில்லை, அதனால் உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு ஸ்ருதி, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்கவும் வீட்டில் அத்தை பேசுகிறத எதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ஒன்று இருந்திருந்தா கூட நான் கண்டிருக்க மாட்டேன், ஆனால் மாமாவுக்கு ஒன்றுன உடனே என்னால் ஏற்றுக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணத்தை மட்டும்தான் அவங்க அங்கே இடத்துல விதைச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல, உங்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே துரத்தணும், அதனால தான் ஆன்ட்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்க போகிறாங்க? ஏன்னா மீனா வந்து இல்லாதவங்க. அதே ஆன்ட்டி என்ன மாதிரி ஆளுங்க கிட்டே சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருப்பேன். ஆனால் மீனா அப்படி இல்லைல்ல, எதுக்கு எடுத்தாலையும் அழுந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. அதனால தான் ஆன்ட்டி எல்லா வீரத்தையும் மீனா கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நீத்து வந்து நிற்கிறாங்க. ரவி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு இது என்னுடைய ரெஸ்டாரண்ட்டு, பேசுகிறத இருந்தால் 5 நிமிஷம் தான், வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி இருந்துட்டு நீத்துவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கும் என் கம்பெனிக்கும் நம்ம 2 பேரும் ஷேரிங்கில் இருந்தோம், அதுக்கான அமௌண்ட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதனால் இந்த அமௌண்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து கொடுக்குறாங்க. ஸ்ருதியோட அப்பாவால் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதனால் இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை ரவி, இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம், இது உங்ககிட்ட இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். நான் கொஞ்சம் உங்களுக்கும் எனக்கும் சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுனால மும்பையில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன், வர்றதுக்கு 1 வீக் ஆகிடும், உங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கை நல்லபடியாக அமைட்டு சொல்லி அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை அப்படியெல்லாம் வேண்ட மாட்டேன், ஸ்ருதி உங்களை விட்டுட்டு போனோம், நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி தான் நான் போய் சாமிக்கிட்ட வேண்டிட்டு வர போகிறேன், நான் வர வரைக்கும் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பார்த்து ஒரு கிஸ் வேற கொடுத்துட்டு போயிடுறாங்க. ரவி இருந்துட்டு அதை அழிக்க பார்க்குறாங்க. என்ன காரியம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட், அதை கொஞ்சம் கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் இப்படியெல்லாம் நடக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேருக்கு தான் ஸ்ருதி உங்களுடைய ஹஸ்பண்டை வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க பண்ணுறது ஏதாவது உங்கள் நன்மைக்காக இருக்கா? எதுவுமே இல்லையே. ஆனால் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து சொல்லிட்டு, நீங்களே இந்த கிஸ்ஸை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஸ்ருதி வந்து கேட்ட உடனே நீத்து இருந்துட்டு, "நான் குடுக்க வேண்டியத குடுத்துட்டேன். அவர் தான் திரும்பி குடுக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பேசிட்டு எனக்கு குடுக்க சொல்லுங்க." அப்படின்ற மாரியே சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ரவி வராங்க. ஸ்ருதி இருந்துட்டு, "என்ன கிஸ்ஸ சொல்லிட்டு போறாளா?" அப்படின்ற மாரி சொன்ன உடனே, ரவி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்னடா இது! நேர்ல பார்த்த மாதிரியே அப்படியே சொல்றாளே!" அப்படின்ற மாரி. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மீனா இருந்துட்டு, "என்ன ஸ்ருதி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க?" "ஆமா மீனா, இதுவத்தான் இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் மீனா." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒண்ணு ரவி தானே இந்த அளவுக்கு இடத்த குடுத்து வச்சிருக்கான். ஒண்ணு ரவி என் கூட சேர்ந்து வாழணும். அப்படி இல்லாட்டி என்ன விட்டுட்டு அந்த நீத்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். 2த்துல ஏதாவது ஒண்ணு தான் நடக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "நீங்க பாருங்க ஸ்ருதி, நான் கிளம்புறேன். ஆனா ரவிய விட்டு மட்டும் போகணும்னு நினைக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு கிரிஷ பிடிச்சு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் கூப்பிட்டாலையும் அப்படியே போயிடுவியா? அவங்க ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதுல்ல. மீனா ஆன்ட்டியும், முத்து அங்கிளும் தானே வந்தாங்க. அதனால தான் அவங்களோட போனேன். என்னடி ஆச்சு? ஏம்மா உன்ன போய் சரியான நேரத்தில கிரிஷ வந்து கூப்பிட முடியாதா? நான் போனேன்டி. ஆனா நான் போறதுக்குள்ளேயே மீனாவும், முத்துவும் வந்து கூட்டிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க." அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா சிந்தாமணி வராங்க. "நான் போட்டு வச்ச அந்த எல்லா பிளானையும் அந்த முத்துவும், மீனா வந்து கெடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க ஆன்ட்டி." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு மட்டும் இல்ல. அந்த மீனா எனக்கும் எதிரியா தான் வந்து நிக்கிறா. அதனால எப்படியாவது அவள இந்த வீட்ட விட்டு நம்ம துரத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி அவள அந்த வீட்ட விட்டு விரட்டி விட்டுருங்க ஆன்ட்டி." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அண்ணாமலையும் பரசும் இருந்துட்டு வீட்ட பத்தி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறம்போது, சிந்தாமணி அனுப்புன ஆளு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறம்போது, அண்ணாமலைய அப்படியே இடிச்சு விட்டு போயிடுறாங்க. பரசு ரொம்பவே பதறி போறாரு. அதுக்கு அடுத்ததா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் பண்ணிடுறாங்க. மனோஜும், விஜயாவும் வராங்க. அதுக்கு அடுத்ததா ரவியும், ஸ்ருதியும் வராங்க. அதுக்கு அடுத்ததா முத்துவும், மீனாவும் வராங்க. அவங்கள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு என்னாச்சோ, ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போறாங்க. டாக்டர் வந்து கையிலயும் கொஞ்சம் தலையிலயும், கை கால்லயும் தரவண்டிருக்கிறதுனால, அவர் கொஞ்சம் அதிர்ச்சி ஆனதுனால மயக்கத்திலயும் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ராக்சர்ன்னு சொல்றீங்களே, ஏதாவது ஆப்ரேஷன் பண்ற மாரி வருமா? அது ஸ்கேன் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது பூசாரி அம்மா சொன்ன மாதிரியே என் புருஷனுக்கு இந்த ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த தரித்திரம் பிடிச்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மீனா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதியும், முத்துவும் இருந்துட்டு மீனாவ சமாதானம் பண்றாங்க. ஆனா விஜயா இருந்துட்டு எல்லா பழியும் தூக்கி நம்ம மீனா மேல போடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அண்ணாமலைக்கு என்ன ஆக போகுதுன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.